காலமுள்ளவரை கலைஞர் என்ற அருமையான ஒரு கண்காட்சியை இங்கு ஏற்படுத்திய அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பர்சனலா ஏன்னா கலைஞர் சின்ன வயசிலிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டார் இந்த தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் என்பதை மிக அழகாக தெளிவாக அத்தனை ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். இதை பார்த்தால் அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றாக தெரியும். தம்பி சத்யராஜ் சொன்னது மாதிரி கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்கார் பிள்ளைன்னு. அப்படிப்பட்ட பிள்ளைதான் இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் என்னென்ன செய்தாரோ அதைவிட அதிகமாக, அதாவது குட்டி 8 அடி பாய்ஞ்சா 14 அடி பாயும், தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 14 அடி பாயும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழகத்தையும் தமிழ்நாட்டுக்கும் எல்லா வகையிலும் பெருமை தேடி வருகின்ற அளவுக்கு இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். தம்பி சொன்ன மாதிரி 40க்கு 40, அதே மாதிரி 244க்கு 244 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு தமிழன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதெல்லாம் மிக அழகாக இங்கு ஏற்பாடு செய்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.